ஆதிகாலத்தில் உலகம் முழுவதும் அசுரர்களின் கொடுமை பெருகிக் கொண்டிருந்தது. அவர்கள் தங்களது ஆட்சியை பலப்படுத்திக் கொண்டு தர்மத்தின் ஒளியை மங்கச் செய்தார்கள். தேவர்கள் எத்தனை முறை போராடினாலும் அசுரர்களின் மாயையையும் சக்தியையும் எதிர்கொள்ள முடியவில்லை. உலகம் நீதியின்றி அமைதியின்றி வாடிக்கொண்டிருந்தது. இந்த நிலையைக் கண்டு தேவர்கள் அனைவரும் பிரம்மாவை அணைத்து தங்களின் துயரைச் சொன்னார்கள். பிரம்மா அவர்களைத் தொடர்ந்து திருப்பார்க்கடலின் உட்புறம் சென்று திருமாலிடம் கொண்டு சென்றார். தேவர்களின் துயரத்தைக் கேட்ட விஷ்ணு சிறிது நேரம் சிந்தித்து, அசுரர்களின் ஆட்சியை ஒடுக்கவும் உலகில் தர்மத்தை நிலைநிறுத்தவும் விசேஷமாக பிறந்த ஒரு சக்தி தேவையான நேரம் இது என்று கூறினார். அதே நேரத்தில் மற்றொரு தெய்வீக நோக்கத்துடன் சிவபெருமான் தவத்தில் இருந்தார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரின் எண்ணமும் ஒன்றாக இணைந்தது. தத்துவம், தவம், நீதி ஆகிய மூன்றையும் ஒன்றாகக் கொண்ட ஒரு புதிய சக்தி உருவாக வேண்டிய காலம் வந்துவிட்டது. அப்பொழுது விஷ்ணு மோகினி என்ற மாயரூபத்தை எடுத்தார். பிரபஞ்ச அழகின் ஒற்றை வடிவமாகிருந்த அந்த மோகினியின் ஸ்திதி, சக்தி, மாயை, கருணை இவை அனைத்தையும் சிவபெருமான் கண்ணுற்றார். மோகினியும் சிவனும் ஒன்றிணைந்த அந்த அற்புதக் கணத்தில் ஒரு தெய்வீக ஒளிக்கதிர் தோன்றியது. அந்த ஒளி படிப்படியாக ஒரு குழந்தையாக வடிவெடுத்து பிரபஞ்சத்தில் சூரிய உதயம் போல வளர்ந்து நின்றது. அந்த தெய்வ குழந்தையின் முகத்தில் மோகினியின் கருணை, கண்களில் சிவனின் தீச்சக்தி, மனதில் விஷ்ணுவின் ஞானம் இவை ஒன்றிணைந்த இறைவனின் சக்தி. தேவர்கள் அனைவரும் அந்த குழந்தையை வணங்கி, இவன்தான் நமது இரட்சகன் என்று உணர்ந்தனர். சிவனின் சக்தியும் மோகினியின் மாயையும் இணைந்த உலகம் ஒரு புதிய நம்பிக்கை ஒளியில் மூழ்கியது. அவரே ஐயப்பன், அவரே தர்மசாஸ்தா, அவரே மணிகண்டன்